கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் வல்லமையும் இப்போதும் எப்போதும் இன்றைக்கும் என்றைக்கும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் உண்டாவதாம். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். தேவனாகி கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிறேன். அந்த நல்ல வசனத்தை கவனமாய் கவனிங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய கிருபையுள்ள சத்தியத்தின்படி அவருடைய கிருபையை உங்களுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் விளங்க பண்ணுவாராக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. யோபுவின் புஸ்தகம், யோபுவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 32வது வசனம். யோபு 34:32. நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதி. நான் அநியாயம் பண்ணினேன், ஆனால் நான் இனி அப்படி செய்வது இல்லை என்று தேவனை நோக்கி சொல்லத்தகுமே. நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும். நான் அநியாயம் பண்ணினேன், ஆனால் நான் இனி அப்படி செய்வது இல்லை என்று தேவனை நோக்கி சொல்லத்தகுமே. இங்கு கர்த்தர் நல்லவே. இந்த யோபுவின் புஸ்தகத்துல எலிகு என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த எலிகு என்கிறதான அந்த மனுஷன் சொல்லுகிற வார்த்தை என்ன? நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதி. இப்போ இந்த கடைசி காலத்திலே போதிக்கிறவர்கள் என்ற பெயரிலே ஏராளமானவர்கள் பெருகிவிட்டார்கள், ஏராளமானவர்கள் வந்துவிட்டார்கள். ஆனால் இந்த போதிக்கிறவர்களும் உபதேசிக்கிறவர்களும் பிரசங்கிக்கிறவர்களும் என்ன செய்கிறார்கள்? அறிந்ததையும் கேட்டதையும் தெரிந்ததை மட்டுமே போதிக்கிறார்கள், உபதேசிக்கிறார்கள், பிரசங்கிக்கிறார்கள். ஆனா இந்த யோபு 34:32 சொல்லுகிறது, நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும் என்று சொல்லி. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப அந்த காணாத காரியம் என்றால் என்ன? காணாத காரியம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் உண்டாவதாக. வேதத்திலே நாம் கண்டுபிடித்த வசனங்களும் கண்ட காரியங்கள் ஏராளமாய் இருக்கிறது. ஆனா காணாத காரியங்கள் என்று சொல்லும் போது அதிலே சில மனிதர்களுக்கு மறைக்கப்பட்டதையும் நாம் வேதத்திலே பார்க்கலாம். அநேகருக்கு மறைக்கப்பட்ட காரியங்கள் சில மனிதர்களுக்கு அழகாய் மறைக்கப்படாததையும் பார்க்கலாம். அப்போ காணாத காரியம் என்றால் என்ன? யார் அந்த காரியத்தை காணாதவர்கள் போல இருந்தால்? தானியேலின் புஸ்தகத்தை நீங்க படித்து பார்த்தீங்கன்னாக்கா அங்க நிறைய ராஜாக்கள் அடுத்தடுத்து வரிசையாய் வருகிறதை பார்க்கலாம். இந்த ஒவ்வொரு ராஜாவுமே வந்த உடனே அவர்கள் சொப்பனம் பார்க்கிறார்கள், அப்புறம் தரிசனம் பார்க்கிறார்கள், அதற்கு அர்த்தமும் தேடுகிறார். ஆனால் நடக்கிறது என்ன? அவர்கள் சொப்பனம் பார்த்தாலும் அர்த்தம் பார்த்தாலும் அதற்கு விளக்கம் சொல்லுவதற்கோ அதனை சரியான காரியத்தை விளங்க காட்டுவதற்கோ அங்கு யாருமே இல்லை. அதே சமயத்துல அந்த ராஜாக்களோடு யாராவது இருந்தார்களா இல்லையா என்று கேட்டால் அங்கு ஜோசியர்கள் இருந்தார்கள், கல்தேயர்கள் இருந்தார்கள், ஓசத்திர மந்திரவாதிகள் இருந்தார்கள், கல்விமான்கள் இருந்தார்கள், ஞானிகள் இருந்தார்கள், அரண்மனை வாசிகள் இருந்தார்கள், பிரபுக்கள் இருந்தார்கள், மந்திரிகள் இருந்தார்கள். இவ்வளவு பேர் இருந்தும் அந்த காணாதவைகளை, காணாத காரியத்தை விவரிக்கவோ சொல்லவோ அவர்களால் முடியவில்லை. அந்த இடத்துலதான் அருமையான ஒரு வசனம் வேதத்துல எழுதி இருக்கிறது. அது என்ன வசனம்? தானியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனம். தானியேல் 5:12. ராஜாவினால் பெல்சாத்சார் என்னும் பெயரிடப்பட்ட அந்த தானியேலுக்குள் சொப்பனங்களை வியார்த்தி பண்ணுகிறதும்
புதை பொருட்களை வெளிப்படுத்துகிறதும் கருகலானவைகளை தெளிவிக்கிறதும் அறிவும் புத்தியும் விசேஷித்த ஆவியும் உண்டென்று காணப்பட்டது. இப்போதும் தானியேல் அழைக்கப்படட்டும், அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவான். இப்ப காணாத காரியத்தை போதிக்கட்டும் என்றால் என்ன அர்த்தம்? இந்த தானியேல் 5:12 சொல்லுகிறபடி அவன் அர்த்தத்தை வெளிப்படுத்துவது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளை, அப்ப நான் காணாத காரியத்துக்கு இந்த தானியேல் 5:12 இன்னொரு வார்த்தை இருக்குது. புதை பொருட்களை வெளிப்படுத்துகிறது. புதை பொருட்கள் யாருக்குமே தெரியாமல் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிற மறைவானவைகளை சரியாகவும் துல்லியமாகவும் சொல்லுவது தான் அந்த புதை பொருட்களை வெளிப்படுத்துது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே இந்த இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, காணாத காரியத்தை போதிக்கிற தேவன் இதோ உங்க கண்களை திறப்பாராக. இதோ என் தேவ உங்க மனசாட்சியின் கண்களை திறப்பாராக. அவர்கள் சொன்னதையே நீங்கள் சொல்லுவதாக, இவர்கள் போதித்ததையே நீங்கள் போதிப்பதாக, கேட்டதையும் கேள்விப்பட்டதையும் பிரசங்கிக்கிறவர்களாய் அல்ல. இந்த காலை வேளையிலே இன்று முதல் மற்றவர்கள் காணாததை போதிக்கத்தக்கதானே, காணாததை சொல்லி கொடுக்கத்தக்கதானே அந்த விசேஷித்த அற்புதமான கிருபையை ஆண்டவர் உங்களுக்கும் கொடுப்பாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் தயவும் உண்டாவதாக. யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 39வது வசனம். யோவான் 9:39 சொல்லுகிறது, அப்பொழுது இயேசு காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடர் ஆகும்படியாகவும் நியாயத்தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்திலே வந்தேன். காணாதவர்கள் காணும்படியாகும். அந்த காணாத காரியம் என்றால் என்ன? அந்த யோபு 34:32 சொல்லுகிறது காணாத காரியம். அந்த காணாத காரியம் 2 வகைப்பட்டதாய் இருக்கிறது. ஒன்று, நன்றாய் கண் தெரிந்தவர்களுக்கும் பார்வை உள்ளவர்களுக்கும், கண் தெரிந்தும் பார்வை இருந்தும் பொருளை கண்டுபிடிக்க முடியாது. மற்றொன்று, கண் பார்வை இல்லாதவர்கள், காதால் கேட்டவர்கள், சத்தத்தால் உணர்ந்தவர்கள், தொடுதலினால் அறிந்தவர்கள், ஆனால் கண்ணால் காணாதவர்கள். அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அழகாய் சொல்லிக் கொடுக்கிறவராய் இருக்கு. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? காணாத காரியங்களை நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். அந்த காணாத காரியங்கள் எதை குறிக்கிறது தெரியுமா? கடந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதையும், நிகழ்காலத்தில் என்ன நடக்கிறது என்பதையும், வருங்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பதையும் முக்காலத்தை குறித்து சொல்லுவதற்கு பேர்தான் காணாத காரியத்தை போதி. அப்ப கடந்த காலத்தில் நடந்ததை, நடந்து முடிந்ததை சொல்லுவது என்பது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் இவர்களெல்லாம் கடந்த கால பிதாக்கள். ஆனா புதிய ஏற்பாட்டிலே இயேசுவோடு விவாதம் பண்ணும் போது தர்க்க சாஸ்திரிகள் என்ன சொன்னார்கள்? எங்கள் தகப்பனாகிய மோசே, எங்கள் விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாம் என்றார். இந்த தர்க்க சாஸ்திரிகளுக்கு 4000 6000 ஆண்டுக்கு முன்பாக வாழ்ந்த அந்த ஆபிரகாமையும் அந்த மோசேயையும் எப்படி தெரியும்? அன்றைக்கு மிகப்பெரிய கல்வி அல்லது மிகப்பெரிய நூல்கள் கிடையாது. ஆனால் நடந்து முடிந்ததை அவர்கள் விவாதமாக, வாக்குவாதமாக வைத்தார். காணாத காரியத்தை அங்கு போதிக்கிறதாக அவர்கள் சொன்னார். இது கடந்த காலத்தை குறித்து.
அதற்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவாய் பதில் கொடுத்தார். ஆபிரகாமின் வாழ்க்கை விசுவாசத்தின் வாழ்க்கை, மோசையின் வாழ்க்கை தரிசனத்தின் வாழ்க்கை, இயேசுவாகிய என்னுடைய வாழ்க்கையோ பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற வாழ்க்கை என்று. அப்போ கடந்த காலத்தில் நடந்து முடிந்ததை அங்கு கேட்கிறார். இரண்டாவது நடக்கிற காலம். நடக்கிற அது நிகழ்காலத்தில் நடப்பதை சொல்லுவது. நிகழ்காலத்தில் நடப்பதை சொல்லுவது என்றால் என்ன? ஓ கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் சில தீர்க்கதரிசிகளிடத்தில் தெளிவாய் சொன்னார், நீ இங்கேயே இரு, தரித்திரு, உன்னை தேடி ஒரு ஸ்திரீ வருவாள், அவள் வரும்போது வஸ்திரம் மாற்றி ராஜாவின் மனைவியாக அல்லாமல் தன்னை ஒரு சாதாரண ஸ்திரீயாய் வெளிப்படுத்துவாள். அவள் உள்ளே வந்த உடனே நீ அவளுக்கு இந்த தீர்க்க தரிசனம் சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் நிகழ்கால காரியத்தை அந்த அருமையான சகோதரன் அசரியா என்கிற ஊழியக்காரருக்கு அழகாய் கற்று சொல்லுகிறார். அதே போல ஒரு ஸ்திரீ வருகிறாள். வரும்போது அவள் ராஜாவின் மனைவியா வருகிறாள். ஆனால் அவள் தன்னை ராஜாவின் மனைவியாய் காண்பிக்காமல் ஒரு சாதாரண ஸ்திரீயின் தோற்றத்திலே வருகிறாள். அதை இந்த தேவ மனுஷன் பார்த்துவிட்டு, ஓ நீ உன் சரீரம் மாறி வஸ்திரம் மாறி வந்திருக்கிறாய், இதுதான் உனக்கு கர்த்தருடைய வார்த்தை என்று சொல்லி உடனே சொல்லி ஓ சோத்திரம் அவளை அனுப்புகிறார். இங்கு கவனிக்க வேண்டும், நிகழ்காரியத்திலே நிகழ்காலத்தில் நடக்கிறதை அப்படியே அந்த தீர்க்கதரிசி சொல்ல, அந்த தீர்க்கதரிசி சொன்னபடியே காரியம் நடந்தது. அப்போ நிகழ்காலத்து காரியம், காணாத காரியம் இன்னொன்று எது என்று கேட்டால் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்திலே சமாரியாவிலே மிகப்பெரிய கொடிய பஞ்சம் வந்திருந்தது. அங்கு ஆகாரம் இல்லை, மிருக ஜீவன்களுக்கு வைக்கோல் இல்லை, மனிதர்கள் குடிக்க தண்ணீர் இல்லை, எல்லாமே கொடும் பஞ்சம். ஒருத்தியுடைய பிள்ளையை எடுத்து அறுத்து இன்னொரு பெண் சாப்பிடுகிறார். அவ சொல்றா, நாளைக்கு ஓன் பிள்ளைய கொடு, அறுத்து அவிச்சு சாப்பிடுவோம். பிள்ளைகளை அவித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு கொடிய பஞ்சம். அப்பதான் அங்கு கர்த்தருடைய வார்த்தை, நிகழ்கால வார்த்தை, நிகழ்கால தீர்க்க தரிசனம் வருது. எலிசா சொல்லுகிறார், நாளை இந்நேரத்தில் இந்த சமாரியாவின் பஞ்சம் தீரும், இங்கு கோதுமையும் மார்க்கோமதுமி கிடைக்கும், கழுதையின் சோத்திரம் தலை விற்கும் என்று. அப்ப அங்க சொன்ன தீர்க்க தரிசனங்கள் மறுநாளிலே அந்த 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்திலே அப்படியே நடந்தது. காணாத காரியத்தை சொல்லுகிறது. அங்க இருக்கிற யூத ரோமர்களுக்கு தெரியவில்லை, அங்க இருக்கிற யூதர்களுக்கு தெரியவில்லை, அங்க இருக்கிற இஸ்ரவேலருக்கு தெரியல, யாருக்கும் காணாத ஒரு காரியத்தை எலிசா சொன்னார். சொன்ன வார்த்தையின்படி மறுநாளே அங்கு அற்புதம் நடந்தது. அந்த சமாரியாவின் பஞ்சம் தீர்ந்தது. அப்ப காணாத காரியத்தை போதிப்பதின் 2வது காலம் அது நிகழ்காலம், அதுவும் நடந்தது. அப்ப காணாத காரியத்தை அறிவிப்பது என்பது 3வது வருங்காலத்தை குறிக்கிறது. அந்த வருங்காலம் என்பது என்ன? வருங்காலத்தில் நடக்க போவதை முன்கூட்டி சொல்லுவது. யார் வருங்காலத்தை குறித்து சொன்னார்கள்? ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்தால் அங்கு ஏசாயா தீர்க்கதரிசி இனி வருங்காலத்தில் வரப்போகிற நசரேயனாகிய இயேசுவை குறித்து ஆணித்தரமான ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார். என்ன தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்? அந்த ஏசாயாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். இந்த தீர்க்க தரிசனம் சொல்ல ஆரம்பிக்கும் போது பாலகன் பிறந்தார் என்று சொல்லுகிறார். அந்த தீர்க்க தரிசனம் முடியும் போதோ என்னப்படும் என்று முடிக்கிறார். அப்போ அவருடைய ஆவியிலே, அவருடைய தீர்க்க தரிசனத்திலே இயேசு பிறந்து விட்டார். ஆனா இந்த ஜனங்களுக்கோ, இந்த தேசத்துக்கோ, எருசலேமுக்கோ, பெத்லகேமுக்கோ இனிமேல் தான் கொடுக்கப்பட போகிறோம். அப்ப வருங்காலத்திலே நடக்க போவதை அந்த
காரியத்தை, காணாத காரியத்தை ஏசாயா தீர்க்கதரிசி கண்டதை போலவே சொல்லுகிறார். இப்போ கவனிங்க, காணாத காரியத்தை எனக்கு போதியும் என்று சொன்னா, இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட வெளிப்பாடுகளோடும் இப்படிப்பட்ட அபிஷேகத்தோடும் இப்படிப்பட்ட வேதத்தின் ஆதாரத்தோடும் புது காரியங்களை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறவர்கள் ரொம்ப 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 குறை. இந்த இருட்டோட ஜெபத்துக்கு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஊழியக்காரன் என்ற முறையிலும் ஒரு தகப்பன் ஸ்தானத்திலும் இருந்து சிறியவனாகி நான் சொல்றேன், இந்த காலத்துல ரொம்ப வேகமாய் பரவி வருகிற ஒரு கொள்ளை நோய், கிறிஸ்தவ கொள்ளை நோய். ரொம்ப வேகமாய் பரவுகிற கிறிஸ்தவ கொள்ளை நோய் என்னன்னா, யாராவது ஒரு ஊழியக்காரன், யாராவது ஒரு ஊழியக்காரி, யாராவது ஒரு பிரசங்கத்தை எடுத்துக்கணும், அதை எடுத்துக்கிட்டு அதை நியாயப்படுத்தி அல்லது அதை குற்றப்படுத்தி அதை குறித்து விழா வாரியாய் விளக்கம் சொல்லி வீடியோ போடுவது, பேஸ்புக்ல போடுறது, யூடியூப்ல போடுறது, இவங்க சொல்றதா சரி அவங்க சொன்னது தப்பு என்று சொல்லி மற்றவர்களை தாக்கியும் மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருப்பதும் அல்லது மற்றவர்களை புகழ்ந்து அதனால் இவர்கள் பெயரை சுதந்திரத்துக் கொள்வதும் தான் இன்னைக்கு நடக்கும். தேவ ஊழியக்காரனாகி நான் சொல்லுகிறேன், இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளுக்கு விலகுங்கள். யாரை குறித்தாகிலும் துரக்கிருதமான ஒரு வார்த்தையை ஸ்திரீகள் பேசினாலும் சரி, ஆண்கள் பேசினாலும் சரி, விசுவாசிகள் பேசினாலும் சரி, ஊழியக்காரர்கள் பேசினாலும் சரி, அவர்களை முழுவதுமாய் கை கழுவி விடும். அப்படிப்பட்ட பொல்லாத வேஷதாரிகள் நமக்கு வேண்டவே வேண்டும். மற்றவர்களை தாக்கியோ மற்றவர்களை புகழ்ந்தோ பயங்கரமாய் பேசி அதன் மூலமாய் ஏதோ ஒன்று சொல்லி வருகிற அந்த சத்தியம் நமக்கு தேவையே இல்லை. அதை போதிக்கிற மனிதர்கள் யாரானாலும் நமக்கு அவசியமும் இல்லை. கர்த்தர் நல்லவே. ஆனால் இங்கு யோபு 34:32 சொல்லுகிறதை போல, நான் காணாததை எனக்கு போதியும். இந்த காணாததை போதிக்கிறது என்பது கடந்த காலத்தில் நடந்து முடிந்ததை போதிப்பது. அதுதான் ஆதியிலே கர்த்தருடைய வார்த்தை இருந்தது. ஆதியிலே ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டுதான். இது கடந்த காலத்தில் சொல்லப்பட்ட தீர்க்கதரிசனம். இரண்டாவது, நிகழ்காலத்தில் நடக்கிறது சொல்லப்படுகிற தீர்க்கதரிசனம். நிகழ்கால தீர்க்கதரிசனம், நிகழ்கால அந்த வார்த்தைகள் எது, போதனை எது? பரிசுத்த ஆவியின் மாம்சமான யாவர் மீதும் கர்த்தருடைய ஆவியாய் இறங்கி வருகிறார். வசனத்தை கேட்ட யாவர் மீதும் கர்த்தருடைய ஆவியை இறங்கினார். இது நிகழ்காலத்திலே ஓசுதர் காணாததை போதிக்கிறது. வருங்காலத்திலே வருங்காலத்தை குறித்து காணாததை போதிக்கிறது என்றால் என்ன? இதோ மணவாளன் ஆயத்தமாகிவிட்டார், மணவாட்டியாகிய சபை ஆயத்தமாகிவிட்டது, இயேசுக்கு ஆண்டவருடைய வருகை சமீபமாயிருக்கிறது, எக்கால சத்தம் துணிக்கப்பட போகிறது என்று சொல்லுவது வருங்காலத்தை குறித்து காணாததை போதிப்பது. இப்படி சத்தியம் சார்ந்தே, வசனம் சார்ந்தே, கிருபை சார்ந்தவைகளை மட்டும் பேசுவதும் உபதேசிக்கிறவர்கள் யாரோ அவர்களுடைய சத்தத்துக்கு செவி கொடு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே எனக்கு ஒரு ஆசை. என்ன ஆசைன்னா, இந்த யோபுவின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 32வது வசனத்திலே அந்த எலிகு என்று சொல்லுகிற மனுஷன் என்ன சொல்லுகிறார் பாருங்க. அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. கர்த்தர் நல்லவன், நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும், நான் அநியாயம் பண்ணினேன், ஆனால் நான் இனி அப்படி செய்வது இல்லை என்று தேவனை நோக்கி சொல்லத்தகுமே. அல்லேலூயா. காணாத காரியத்தை ஒருவன் போதிக்கிறான் என்று சொன்னால் அந்த போதனையில் என்ன இருக்குமா? எதிர்ப்புறத்தில் இருக்கிற மனுஷன் செய்த அநியாயத்தை சுட்டி காட்டுவது இருக்குமா? எதிர்ப்புறத்தில் இருக்கிற மனுஷி செய்கிற அநியாயத்தை வெளிப்படுத்துகிற வெளிப்பாடு இருக்குமா?
அப்போ இந்த காணாத காரியத்தை ஒரு மெய்ப்பெண், ஒரு ஆசாரியன், ஒரு போதகன், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஊழியக்காரன் யாரோ போதித்துக் கொண்டிருக்கும் போது அந்த போதனையை கேட்கிறவன் தனக்குள் இருக்கிற அநியாயத்தை நிறுத்திவிட்டு, தனக்குள் இருக்கிற அநியாயத்தை சிந்தித்து விட்டு, ஐயோ ஆண்டவரே இனி அப்படி செய்ய மாட்டேன் என்று சொல்லி அங்கேயே தன்னை சரணாகதியாய் ஒப்புக்கொள்ளும். இதற்கு பேர்தான் காணாத காரியத்தை போதிக்கிறது. இப்படி உணர்வடையக்கூடிய செய்திகளை சொல்லுகிறவர்கள் யார்? இப்படி உணர்வடையக்கூடிய சத்தியத்தை போதிக்கிறவர்கள் யார்? காணாத ரகசியத்தை எடுத்து எளிமையாய் பெற்றுக் கொடுக்கிறவர்கள் யார்? எனக்கு அன்பான தேவ பிள்ளைகள், நான் சொன்னேன் எனக்கு ஒரு ஆசை என்று சொல். என்ன ஆசை தெரியுமா? இந்த யோபு 34:32 சொல்லுகிறபடி காணாத காரியங்களை போதிக்கிற நல்ல போதகர்களாய் நீங்கள் எல்லாரும் மாற, காணாத காரியங்களை பிரசங்கிக்கிற நல்ல வசன பிரசங்கியார்களாய் நீங்கள் மாற வேண்டும். காணாத காரியத்தை, புதையல்களை எடுத்து கொடுக்கிற நல்ல வெளிப்பாடுள்ள தேவ மனுஷிகளாய் நீங்கள் மாற வேண்டும். இந்த கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து இந்த அருமையான கிருபையை நீங்க பிரசங்கித்து இந்த அருமையான கிருபையை கொண்டு ஊழியம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க ஊழியத்தை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. எல்லா ஊழியங்களும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களுக்கு பேரே காணாததை போதிக்கிற போதகர். அவர்கிட்ட போனாக்கா நாம் போகும் வழியை தப்பாமல் சொல்லுவார் என்று சொல்லி 1 சாமுவேல் 9:6 வேலைக்கார சவுலுக்கு சொன்னான். அவன் தைரியமா சொல்றான், ஐயா முதலாளி சவுலே, இந்த பட்டணத்தில் ஒரு மனுஷன் இருக்கிறார், அவரிடத்தில் போவோம், நாம் போகும் வழியை ஒருவேளை அவர் நமக்கு தெரிவிப்பார் என்றான். அதே மாதிரி போனாங்க. போன இடத்துல அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வழியை மட்டும் சொல்லல, வாழ்க்கையின் போதனையும் கற்றுக் கொடுத்து விட்டான். சாதாரண மனுஷன் ராஜாவாய் மாறிவிட்டான். இந்த காணாத காரியத்தை போதிக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். காணாத காரியத்தை போதிக்கிற ஒரு அபிஷேகம் இந்த நாட்களில் நம்முடைய ஊழியத்தை சார்ந்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்குள்ளும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்குள்ளும் இருக்க வேண்டும். கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். 10 1 11 அத்தோடு இது ஒன்று சொல்லி, யாரோ பேசுனதோ, யாரோ உபதேசித்ததோ, யாரோ கற்றுக் கொடுத்ததோ கொண்டு வந்து நீங்க பேசுனதை போல உங்களுக்கு கிடைச்ச வெளிப்பாடு போல மாற்றி பேசாதீங்க. அது தேவனுடைய பார்வையில செய்கிற மிகப்பெரிய திருட்டுத்தனம். யாரோ பேசுன எடுத்துக்கிட்டு அப்படியே குரலை மாற்றியோ அந்த வார்த்தையை மாற்றியோ அப்படியே காப்பி பண்ணி அது உங்களுக்கு கிடைச்சது மாதிரி பேசுவேன் சொன்னால் அது தேவனுடைய வசனத்தை நீங்க கொள்ளையடிக்கிறதுக்கு சமம். அதற்கு பதிலா நல்ல ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த யோபு 34:32 படி நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும் ஆண்டவரே. சங்கீதம் 119:18 சொல்லுகிறதே, வேதத்துள்ள மகத்துவங்களை பார்க்கும்படி கண்களை திறந்தள்ளும் என்று இருக்கிறதே, என் கண்களை திறவும் என்று கேளுங்க. லூக்கா சுவிசேஷம் 32 சொல்லப்படுகிறதே, எம்மாவர் சீசருடைய இருதயம் திறக்கப்பட்டது, அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது என்றிருக்கிறே. ஆண்டவரே, என் கண்களை தரவோ என் இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும் என்று கேளுங்க. அப்போ உங்களுக்கென்று ஒரு வசனத்தை கொடுப்பா, உங்களுக்கென்று ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பா, உங்களுக்கென்று ஒரு வெளிப்பாடை கொடுப்பா. நீங்க சர்வ சாதாரணமா போய் தேவ சமூகத்து நின்றா போதும். உங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஏற்ற ஆறுதல் சொல்லக்கூடிய நாவை உங்களுக்கு தருவோம். உங்கள்கிட்ட வந்தவங்களுக்கு தேவ வசனம் சொல்லக்கூடிய வசனத்தை ஆண்டு கொடுத்துருவான். அந்த இடத்துல அவர்களுக்கு நீங்க தான் பரிசுத்தவான் போல காணப்படுவீங்க.
அந்த இடத்துல நீங்க தான் அவங்களுக்கு பரிசுத்தவாட்டி போல காணப்படுவீங்க. காரணம், யாரோ சொன்னதை யாரோ செய்ததை போல அல்ல, எனக்கு சொன்னதை, எனக்கு தெரிவித்ததை, என்னை செய்ய சொன்னதை, காணாத காரியத்தை தேவன் எனக்கு போதிக்கிறார், அதை நான் ஜனங்களுக்கு போதிக்கிறேன் என்று நீங்கள் செய்வீர் என்று சொன்னால், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க தலை கொழுந்து விட்டு எரிகிற தேவ அபிஷேகத்தினால் நிரம்பும். உங்க பாதங்கள் மிக அழகான சுவிசேஷ பாதங்களாய் மாறும். உங்க நாவு இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் மாறும். உங்க கைகள் கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளை விவரிக்கிறவைகளாய் மாறும். உங்க உதடுகள் அறிவை பொழிகிறதாய் மாறும். உங்க கண்கள் நல்ல பிரகாசம் உள்ளவைகளாய் மாறும். உங்க சரீரம் அழகாய் நிற்கிறவர்கள் யார் என்று சொல்லக்கூடிய சத்துரு இயேசுவின் ரத்தத்தினால் முத்தரிக்கப்பட்ட சரீரமாய் மாறும். இது எல்லாம் நான் காணாத காரியத்தை எனக்கு போதியும் என்று சொல்லி காத்திருந்து அழுது ஜெபித்து கேட்டு அதை சொல்ல போகிறவர்கள் யாரோ அவர்களுக்கு இதெல்லாம் நடக்கும். நீங்கள் இந்த உலகத்துக்கு விகற்பமானவர்களாய் தெரிவீர்கள், இந்த உலகத்துக்கு வித்தியாசமானவர்களாய் தெரிவீர்கள். தேவ மனிதர்களுக்கும் அப்போஸ்தலர்களுக்கும் விசுவாசிகளுக்கோ நீங்க கிருபையின் வரம் பெற்ற பரிசுத்தவான்களாய் பரிசுத்த வாட்டிகளாய் காணப்படுவீர்கள். ஆனபடியினால் இன்னைக்கு ஆண்டு கற்றுக் கொடுக்கிற எளிய ஒரு உபதேசம் யோபு 34:32 படி, நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும் ஆண்டவரே, நீர் எனக்கு போதியும் ஆண்டவரே என்று கேட்டு பாருங்க. மகிமையின் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அப்படியே நிறைவேற்றுவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த கிருபையுள்ள வசனம் உங்க வாழ்க்கையில் நடப்பதாக நாம் கண்களை மூடி செபிப்போம், ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். காணாத காரியங்களை போதிக்கக்கூடிய கிருபைகளை தேவன் நமக்கு கொடுக்கப்படி எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையானது காலை வேளையிலே ஆரம்பத்திலே சாமுவேலை குறித்த பல காரியங்களை சொல்லி ஸ்தோத்தரிக்க அதை போல நாங்கள் மாற எங்களை ஒப்பு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நல்ல அன்றொரு வழிகளை சிந்தித்து பாருங்கள் என்கிற அருமையான அன்றொரு நல்ல அந்த வசன வியாக்கியானத்துக்காக ஸ்தோத்திரம். ஆவியான கொடுத்த ராஜாங்க பண்டிகை குறித்த அறிவிப்புகளுக்காக ஸ்தோத்திரம். ராஜ சமூகத்தில் தேவ சமூகத்தில் சொன்னவைகள் அப்படியே நடக்கவும் நிறைவேறவும் போவதற்காக சொல்கிறோம். அந்த 10 லட்சம் ரூபாய் தேவைகளை ஆண்டவர் தாமே அதிசயமாய் சந்திக்க போகிறீர், அதற்காக சொல்கிறோம். ரொம்ப முக்கியமாய் யோபு 34:32 எலிகு என்கிற மனுஷன் சொன்னதை போல நான் காணாததை எனக்கு போதியும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே கர்த்தர் நல்லவே, நம்முடைய ஜனங்கள் காணாததையும் கேளாததையும் உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு இப்படியும் உண்டா என்கிற அந்த மாற்றங்களை காணட்டும் ஆண்டவரே. ஊழியக்காரர்களுக்கும் விசுவாச தேவ பிள்ளைகளுக்கும் எல்லாருக்குள்ளும் இந்த கிருபையை தாராளமாய் கொடுப்பீராக. யோபு 34:32 அப்படி நடக்கட்டும், நிறைவேறட்டும். தாழ்த்தி ஒப்புவிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.